வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 28ஆம் தேதி பராபவ வருஷம் ஆனி மாதம் 14ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. திதி வளர்பிறை சதுர்தசி. சதுர்தசி என்றால் 14ஆம் பிறை. யோகம் நன்றாக இல்லை. மேஷ ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. ஒளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆலயத்திற்கு சாமி கும்பிடுவதற்காக செல்லும்போது பாரம்பரிய உடை மட்டுமே அணிந்து செல்ல வேண்டுமா? ஓரளவு பாரம்பரிய உடையில் போகிறது தான் நல்லது. பெண்களாக இருந்தால் புடவை, சின்ன பொண்ணாக இருந்தால் பாவாடை தாவணி, அப்படி இல்லைன்னா இப்போ தான் சுடிதார் நம்ம பாரம்பரிய உடை லிஸ்ட்டில் சேர்த்துட்டோம். ஏன்னா சுடிதார் நார்த் இந்தியாவில் எல்லோரும் வெளியே போகும்போது அதுதான் போட்டுக்குவாங்க. அதனால் சுடிதார் அணியலாம். பாரம்பரிய உடை அப்படிங்கிறது ஓரளவு பாரம்பரிய உடையை நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் இப்போ பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுக்கிட்டு தான் நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம். அது நம்ம பாரம்பரியம் இல்லை, ஆனால் நம்ம பாரம்பரியமாக ஆக்கிக்கிட்டோம். எப்படி இங்கிலீஷ் நம்ம பாஷை இல்லைனாலும் அதை நம்ம பாஷை மாதிரி ஆக்கிட்டோம்ல. இப்போது அந்த மாதிரி பேண்ட்டு ஷர்ட்டும் இப்போ நம்ம பாரம்பரிய உடை கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஒரு சில கோவில்களிலே அதை மிகவும் கண்டிப்பாக ஒரு சட்டமாகவே போட்டு பின்பற்றுகிறார்கள். உதாரணம் திருப்பதி திருமலா. திருப்பதி திருமலைக்கு போகும்போது பாரம்பரிய ட்ரெஸ் இல்லைன்னா தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்பிடுறான் க்யூலேருந்து. எல்லா கோவில்லையும் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. அதே மாதிரி கேரளாவில் போனால் வேட்டி துண்டு வாசலில் வாடகைக்கே கொடுப்பான். வேட்டி கட்டிக்கிட்டு இடுப்பில் துண்டு, மேலே துண்டு போட்டுக்கிட்டு தான் போகணும். கேரளாவில் சில முக்கியமான கோவில்களிலே நான் வேஷ்டி எடுத்துகிட்டு வரலையே, கட்டிட்டு வரலையே, துண்டெல்லாம் எடுத்துகிட்டு வரலையேன்னா அதை இங்கே வாடகை கிடைக்கும் சார்னு சொல்லி காமிப்பான் அவனே. கோவில் வாசலில் ஒரு கடை இருக்கும், அவங்க வேட்டி துண்டு வாடகைக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கி அங்கேயே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் போய் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அந்த வேஷ்டி துண்டை போட்டுக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போடலாம். அந்த மாதிரி வசதி சில கோவில்களிலே இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டையை கட்டுறதுங்கிறது திருச்செந்தூர் மாதிரி சில கோவில்களில் மட்டும் இன்னமும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேரளாவில் கண்டிப்பாக சட்டையை கட்ட வேண்டும் எந்த கோயிலுக்கு போனாலும். சபரிமலையை தவிர மற்ற எல்லா கோவில்கள்லேயும் ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு தான் ஜென்ஸ் உள்ளே போகணும். அதனால் பாரம்பரிய உடை அணிந்து கொண்டு ஆலயத்திற்கு செல்வது என்பது ஒரு நல்ல வழக்கம். அது ஒரு கட்டாயமாக்கப்படாவிட்டாலும் சட்டமாக போடாவிட்டாலும் நாமவே அதை பின்பற்றலாம். சட்டம் வேறு, மரபு வேறு. மரபு என்றால் நமது முன்னோர்கள் பின்பற்றி வந்த வழி, அதுக்கு பேர் தான் மரபு. சட்டம்னாக்க அரசாங்கம் போடுகின்ற சட்டம். அதனால் நாம் சட்டத்தையும் பின்பற்ற வேண்டும், மரபுகளையும் பின்பற்ற வேண்டும், விடக்கூடாது. பிறவி இல்லாத பெருவாழ்வு யாருக்குத்தான் கிட்டும்? பிறவியே இல்லாத பெருவாழ்வு யாருக்குத்தான் கிட்டும்? எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணால் புண்ணியம் பண்ணாக்கா நல்லது, நீ பாவமே பண்ணாமல் இருந்தனாக்கா பிறவியே இல்லாமல் போயிடும், திரும்பி பிறக்க மாட்டோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, பாவம் பண்ணாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு பிறவி எடுக்கணும், புண்ணியம் நிறைய பண்ணாலும் அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு பிறவி எடுக்கணும். அதனால் பாவமும் ஜீரோ, புண்ணியமும் ஜீரோங்கிற நிலைக்கு வரணும் அப்படிங்கிறோம். அது எப்படி அந்த கணக்கு நமக்கு தெரியல. நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், எது அதிகமாக இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? மெஷரிங் ஸ்கேல். இப்போ உடம்புல பிபி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் உடனே கையில் ஒரு இதை சுற்றி போட்டு பிஸ்னு அம்மிக்கி பார்த்துட்டு சொல்லிடுறாங்க, சார் 140/110 ஏதோ ஒன்று சொல்கிறான். ப்ளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கா மாதிரி, சுகரு ப்ளட் டெஸ்ட் பண்ணுறோம், பண்ணால் சுகர் எவ்வளோ இருக்குது, ப்ளட் சுகர் எவ்வளோ இருக்குன்றத டெஸ்ட் பண்ணி உடனே லேபில் மத்தியானத்துக்கு மேலே போனோன்னா அன்றைக்கே ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்றாங்க. காலையில் ப்ளட்டு சாம்பிள் கொடுத்துட்டு போகிறோம், சாயந்தரம் வரும்போது ரிசல்ட்டை வாங்கிட்டு வந்துடுறோம். ரத்தம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு லேபில் ஒரு மெத்தட் இருக்குது.
பிளட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட எக்யூப்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த பாவம் புண்ணியம் இதெல்லாம் பண்ணதா சொல்கிறாங்களே, அதை எப்படி அளவு எடுப்பீங்க? அதுக்கு என்ன அளவுகோல்? நம்ம தெரிஞ்சு சில பாவம் பண்ணியிருப்போம், தெரிஞ்சு சில புண்ணியம் பண்ணியிருப்போம், தெரியாமல் சில பாவம் பண்ணியிருப்போம், தெரியாமலே சில புண்ணியமும் பண்ணியிருப்போம். அதை எப்படி அளப்பது? அதற்கு ஏதாவது அளவுகோல் இருக்கிறதா? அது இருந்துன்னா எவ்வளோ சௌரியமாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு, சார் நீங்கள் இன்னொரு 17% புண்ணியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சார், நான் அப்படியா பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லி, இப்போ அன்னதானம் பண்ணுப்பா, அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணு, இங்கே டொனேஷன் கொடு, அங்கே அதை பண்ணு இதை பண்ணு இப்படின்னு பண்ணி அந்த 17% வந்துடுச்சான்னு மறுபடியும் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்து, அப்பாடா பாவம்லாம் போயிடுச்சு, புண்ணியம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அளவுகோல் இல்லாததுனால நம்மளாவே அசியூம் பண்ணிக்க வேண்டியது தான். நமக்கு மனசுக்கு தெரிஞ்சு யாரும் ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணலை, நம்ம யாருக்கும் ஒன்றும் பண்ணலை, கெடுதல் பண்ணலை, அதனால் நம்ம பண்ணதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும். அதனால் நமக்கு பாவம் சேரலை, புண்ணியம் வர அளவுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்கோமா, அது ஏதோ 1-2 பண்ணியிருக்கோம், சரி அதுவும் கொஞ்சம் இருக்குது. இப்படித்தான் நாமே அதை மதிப்பீடு செய்ய வேண்டுமே தவிர அதற்கான அளவுகோல் மெஷரிங் ஸ்கேல் எதுவும் இல்லை. அதனால் அவங்கவுங்க மனசாட்சிக்கு பயந்து அவங்கவுங்க நடந்தாலே போதும். மனசு தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது. இந்து மதத்தில் ஒரு சாமிக்கும் கூடவே வாகனம் என்று ஒரு மிருகம் அல்லது ஒரு பறவை ஏதேனும் ஒன்றை வைத்து அதையும் சேர்த்து வணங்க சொல்லுகிறார்கள். யானை வாகனம், மயில் வாகனம், புலி, சிங்கம், நாய், இப்படி பலவற்றை நாம் வணங்குகிறோம். அதே போல் மரங்களையும் இறைவனோடு ஒப்பிட்டு இந்தந்த மரங்களில் இந்தந்த இறைவன் வசிக்கிறான் என்று சொல்லி மரங்களையும் வணங்க வைக்கிறார்கள். கடவுள் வழிபாட்டிலே மனிதனை தவிர எல்லாமே வந்துடுறது. மிருகம், பறவை, மரம், செடி, கொடி, செடி கூட வணங்குறோம் இல்லையா, துளசி செடி கும்பிட்றோம், செடி கொடி என்று எல்லாவற்றையும் வணங்குவாக ஒரு ஏற்பாடு வைத்திருக்கிறார்கள். அது எதனால்? எல்லா ஜீவராசியும் இறைவனால் படைக்கப்பட்டதுங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. எல்லா ஜீவராசிகளிடமும் நீ அன்பு காட்ட வேண்டும் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். இறைவன் எந்த வடிவிலும் வந்து உன்னை காப்பாற்றுவான் என்னும் மற்றொரு காரணமாக இருக்கலாம். எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு தெரியாது. மனிதனாக வரலாம், நாயாக வரலாம், பூனையாக வரலாம், எந்த வடிவில் நமக்கு இறைவன் நன்மை செய்வாரோ தெரியாது. அதனால் எல்லா உயிரினங்களையும் நாம் மதிக்க வேண்டும். எங்கெல்லாம் உயிர் இருக்கிறதோ அதெல்லாம் இறைவனின் படைப்பு. எனவே அனைத்து உயிர்களையும் நாம் மதிக்க வேண்டும். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. கொல்லாமை என்னும் தத்துவத்தை உணர்த்துவதற்காக இதை சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். கொங்கு செல்வன் கெட்டி சமுத்திரம் அந்தியூர் 3 பழமொழிகளுக்கு புதிய விளக்கம் அவர் கொடுத்திருக்கிறார். சனிப்புணம் தனி போகாது. சனி புணம் இல்லை, புணம். புணம்னாக்க வயல். நெல் அறுவடை செய்தால் அன்று அது தனியாக போகாது, நிறைய விளைச்சல் ஏற்படும். சனி அன்று அறுவடை செய்த உடனே பயிரிட வேண்டும். சனிக்கிழமை அறுவடை பண்ணிவிட்டு அன்றைக்கே பயிரிடணுமா. புணம், புணம் இல்லை, புணம். செவ்வாய்க்கிழமை செய்யும் செயல் அதிக வருவாய் தரும். செவ்வாய் விரைவாய், அந்த செவ்வாய் வெறுவாய்னு மாற்றிட்டாங்களாம். விரைவாய் வேகமாக நல்ல பலனை கொடுக்குமா செவ்வாய்க்கிழமை செய்யும் செயல்களுக்கெல்லாம். செவ்வாய்க்கிழமை தான் வடநாட்டில் அது ரொம்ப நல்ல நாள்ன்ற ஒரு வரிசையில் வச்சுருக்காங்க. செவ்வாய்க்கிழமை நம்ம தென்னிந்தியாவில் செவ்வாய்க்கிழமை முக்கியமான விஷயம்லாம் பண்ணுறதுக்கு நம்மளாம் தயங்குறோம். ஆனால் வட இந்தியாவில் போனீங்கன்னா ஹிந்துக்கள் எப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி தான் ஷேர் மார்க்கெட்டில் தலால் ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட்மெண்ட் குமியும். டியூஸ்டே எப்படி ஏறுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஷேர் மார்க்கெட்டில் செவ்வாய்க்கிழமை ஜாஸ்தியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அது ஏன் அப்படின்னா வடநாட்டில் அப்படி ஒரு நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமை பணம் முதலீடு செய்தால் அது நல்ல வருமானத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும் என்பதற்காக அவர்களெல்லாம் காத்திருந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொண்டு போய் முதலீடு பண்ணுவாங்க. மங்களவாரம். மங்களவாரம்னா நல்ல நாள்னு அர்த்தம். அது பேரே நல்ல நாள், செவ்வாய்க்கிழமைக்கு பேர். நம்ம பயப்படுறோம், ஐயோ செவ்வாய்க்கிழமையில் போய் எப்படி சார், அதெல்லாம் நான் வரமாட்டேன் சார்ண்ணா. செவ்வாய்க்கிழமை லீவ் விடுறதுக்கு நீ என்ன பார்பர் ஷாப்பை வச்சுருக்க? அவங்களே இப்போல்லாம் விடுறதில்ல, எல்லா நாளும் திறந்து வச்சுருக்காங்க. செவ்வாய்க்கிழமையானால் சில பேர் எதுவுமே பண்ண மாட்டேம்மா. அதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது.
மேஷ ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். நாளை முதல் உங்களுக்கு யோகமான ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது. இன்று ஒரு நாளைக்கு சற்று அமைதியாக இருங்கள், காத்து கொண்டிருங்கள். வெகு தொலைவில் இல்லை நல்ல நேரம். இன்னும் 24 மணி நேரத்திலே நல்ல நேரம் வருகிறது. எனவே இன்றைக்கி ஒரே நாளில் என்ன ஒன்றும் சாதிச்சிட போகிறதில்ல பெருசாக. அதனால் உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க் மட்டும் பண்ணுங்க போகிறோம். சந்திராஷ்டமங்கிறதுக்காக வேலையெல்லாம் பண்ணாமல் இருக்க வேண்டாம். டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு பண்ணுங்கள். மற்றபடி உங்களுடைய ஆரோக்கியம், குடும்பம் போன்றவை நன்றாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ரிஷப ராசியிலே உள்ள மாணவியரெல்லாம் கல்வியிலே இப்பொழுது மிகுந்த ஆர்வம் செலுத்துவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருப்பீர்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். எந்த கல்லூரியில் சேர வேண்டும், எந்த பல்கலைக்கழகத்திலே சேர வேண்டும், எந்த பாடப்பிரிவிலே நீங்கள் படிக்க வேண்டும், மேற்படிப்பு எந்த பாடப்பிரிவிலே படித்தால் அது உங்களுக்கு பாஸ் பண்ணுவதற்கு சுலபமாக இருக்கும். என்ன கோர்ஸ் படித்தா உடனே வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு இருக்கிறதா, அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா சில பேர் ரொம்ப ரேர் கோர்ஸ் படிக்கிறேன், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இங்கெல்லாம் கிடையவே கிடையாது, படிச்சுட்டு வந்தால் வேலையே இருக்காது, சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு வேலையில் போய் உட்காண்டிருப்பான். படிச்சுட்டு வந்தது ரொம்ப லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, வேலை கிடச்சது பழங்காலத்து கணக்கு பிள்ளை வேலை, அதுவும் மேனுவலாக எழுதணும், அந்த மாதிரி வேலை. அந்த மாதிரி படிக்கக்கூடாது. படிக்கிறதுக்கு முன்னாலேயே தீர்மானம் பண்ணணும், எந்த கோர்ஸ் படித்தா உடனே வெளியே வந்ததும் வேலை கிடைக்கின்றதை பார்த்து அந்த கோர்ஸ் படிக்கணும். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல திருப்பு முனையான நல்ல நேரம். நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். எதிர்காலம் நன்றாக இருக்கும். ரிஷபத்திற்கு இன்றைய நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். 2ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது ஒரு சிறப்பான யோகம். மிதுன ராசிக்கு 7, 10 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதியான குரு 2ஆம் இடமான கடகத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 5, 12க்கு அதிபதியான சுக்கிரனும் அதே கடகத்திலே குருவோடு இணைந்திருக்கிறது. இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை 2ஆம் இடத்திலே நிகழ்ந்திருப்பதால் தனஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது, வாக்குஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது, குடும்பஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. எனவே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இன்று முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான நாள். கடகராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம். ராசியிலேயே குரு உச்சமடைந்திருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பு. ராசியில் குருவோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறது என்பது மேலும் அதிக சிறப்பு வாய்ந்தது. பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. நல்ல நிலையில் வலுவாக முக்கியமான கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதியும் யோகாதிபதி செவ்வாயும் எதிரெதிரே பார்த்து கொள்வதால் சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. சந்திரமங்கள யோகம். சந்திரன் செவ்வாய் எதிரெதிரே பார்த்து கொண்டால் அது சந்திரமங்கள யோகம். எந்தெந்த லக்னங்கள் ராசிகளுக்கு அது நன்மை செய்யும். சந்திரமங்கள யோகம் இருந்தால் மேஷம், கடகம், விருச்சிகம், மீனம் இவற்றுக்கெல்லாம் நல்லது. சிம்மத்திற்கும் ஓரளவு நல்லது. மேஷம், கடகம், விருச்சிகம், மீனம் தான் ரொம்ப பெஸ்ட்டு. சந்திரமங்கள யோகம் இருக்கணும். லக்னம் இந்த நாளில் ஏதேனும் ஒன்றாக இருந்து சந்திரனும் செவ்வாயும் ஜாதக கட்டத்தில் எதிரெதிரே வீட்டிருந்தால் அதற்கு பெயர் சந்திரமங்கள யோகம். அந்த யோகம் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருப்பார்கள். பெரிய பதவி, பெரிய புகழ் இவையெல்லாம் அவர்களை தேடி வரும். ஏராளமான அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் வாழ்க்கையிலே நடைபெறும். அந்த யோகம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எனவே கடகராசிக்கு இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்து பேசி பொழுதை களிப்பாக கழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். இந்த நாளை களிப்பாக கழிப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள்.
கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். கன்னி ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். சிரித்து 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 சிரிப்பு தாங்காமல் அப்படியே கலகலகலன உடம்பு குலுங்கும். குலுங்க 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 சிரிக்கும் சிரிப்பில் இவள் ஒரு பாப்பா என்று கன்னிராசிக்காரர்களெல்லாம் குலுங்க குலுங்க சிரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாள். மனிதன் குலுங்க குலுங்க சிரிக்க வேண்டும். ஏன்னா மற்ற எந்த ஜீவராசிக்கும் சிரிக்க தெரியாது. கடவுள் எத்தனை உயிரினங்களை படைத்திருக்கிறார் கணக்கு போட்டு பாருங்கள். எத்தனையோ லட்சம் கோடின்லாம் சொல்லுவாங்க. எத்தனையோ உயிரினங்களை இறைவன் படைத்திருக்கிறான். ஆனால் சிரிக்கும் சக்தியை மனிதனுக்கு மட்டுமே கொடுத்தான். சிரிப்புணர்வு, நகைச்சுவை உணர்வு என்பது மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. மற்ற விலங்குகள்லாம் சாப்பிடும், பசிச்சா சாப்பிடும், குட்டி போடும், பிள்ளை பெற்றுக்கும். மற்ற எல்லா உணவுகளும் பிற மிருகங்களுக்கும் உண்டு. ஆனால் சிரிக்கும் உணர்வு என்பது, சிரிப்பு என்பது, நகைச்சுவை, காமெடி, ஹியூமர், சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்கார். நம்ம அதை யூஸ் பண்ணோம். நம்மளும் உம்மனை உட்காந்துருந்தோம்னா அப்புறம் மனிதனாக பிறந்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. மனிதனாக பிறந்ததுக்கு என்ன பிரயோஜனம்? நிறைய சிரிக்கணும். கல வாயை விட்டு நல்லா சிரிக்கணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நோயே வராதான். சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு வியாதி வராது. எனவே கன்னி ராசிக்கு இன்றைய நாள் சிரிக்கும் நாள், லாஃபிங் டே. துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். 2ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருப்பது ஒரு யோகம். 2 குடைவன் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. குருவும் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. தனஸ்தானாதிபதி பார்க்கிறது, தனகாரகன் பார்க்கிறது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். தனஸ்தானாதிபதி அப்படின்னா 2ஆம் வீட்டிற்கு அதிபதி. துலா ராசிக்கு 2ஆம் வீடு எது? விருச்சிகம். அந்த விருச்சிகத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் பார்க்குது. விருச்சிகத்தை செவ்வாய் பார்த்து கொண்டு இருக்கிறது. எனவே தனஸ்தானாதிபதி பார்வை என்று அதை சொல்வார்கள். மற்றொன்று தனகாரகன் பார்வை. தனகாரகன்னா குரு பகவான். குரு பகவான் கடகத்திலிருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே தனகாரகன் பார்வையும் கிடைக்கிறது. தனஸ்தானாதிபதியும் பார்க்கிறது, தனகாரகனும் பார்க்கிறது. அங்கே சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது 2ஆம் இடத்திலே. எனவே தன லாபம் அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பணம் வரும். ரொம்ப நாளாக வராத பழைய பாக்கி பணமெல்லாம் இன்றைக்கி வந்து சேரும். உங்களிடம் எப்பொழுதோ கைமாத்தா பணம் வாங்கிட்டு போனவங்க இன்றைக்கி திடீர்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கே அது மறந்து போயிருக்கலாம். இல்லை ஆச்சரியமாக இருக்கும், இந்த பணம்லாம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பார்த்தா அந்த பணம் இன்றைக்கி திரும்பி வரும். சின்ன தொகையாக இருந்தாலும் அந்த திருப்பி கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த ஹானஸ்டி இருக்கு இல்லையா அவங்களுக்கு, அதை நம்ம பாராட்டணும். ரொம்ப நாள் கழித்து கொடுத்தாலும் கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி எதிர்பாராத வருமானங்களெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறது. குரு 9ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறது. இவை இரண்டும் ராசியில் உள்ள சந்திரனை பார்த்து கொண்டிருக்கின்றன. இன்று முழுவதும் சந்திரன் ராசியிலேயே இருக்கிறது. நடுராத்தில் 2:42 தான் முடியுது. கேட்டை நட்சத்திரம், அதாவது நாளைக்கு காலையில் இங்கிலீஷ் கணக்குப்படி 2:42 AM வரையிலே இருக்கிறது கேட்டை. அது வரையிலே சந்திரன் இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசி மாணவ மாணவியரெல்லாம் தேர்வுகளிலே அதிக மதிப்பெண் பெறுவார்கள். இப்பொழுது என்ன தேர்வு எழுதினாலும் அதிலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். வேலைக்காக தேர்வு எழுதினாலும் சரி, அல்லது அட்மிஷனுக்காக தேர்வு எழுதினாலும் சரி, எந்த தேர்வு எழுதினாலும் அதிலே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு நண்பர்களை எல்லாம் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்து பேசுவீர்கள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 8 குடையவன் 12ஆம் இடம் அங்கே நீச்சபங்கம் பெற்று ராஜயோகத்தை கொடுத்து விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீச்சபங்க ராஜயோகம் தவிர விபரீத ராஜயோகம்.
ஒரு மறைவு ஸ்தானாதிபதியான சந்திரன் அட்டமாதிபதி 12ஆம் இடத்திலே வந்து மறுபடியும் மறைவு பெற்று இருக்கிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது இதுதான் சரியான உதாரணம். எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு எதிர்பாராத திடீர் யோகங்கள் எல்லாம் இன்று அமையும். எங்கேயோ போவீங்க, யாரையோ பார்த்து பேசிகிட்டு இருப்பீங்க, அவங்க திடீர்னு ஒரு பிஸ்னஸ் விஷயமாக ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அப்படியா ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி நீங்கள் பண்ணீங்க, பார்த்தா அது ஒரு பெரிய வெற்றி. எதிர்பாராத ஹியூஜ் சக்ஸஸ் உங்களுக்கு தொழிலில் கிடைக்கும். சின்ன விஷயங்கள் பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் என்பதற்காக எதையும் பாய்காட் பண்ணாதீங்க, புறக்கணிக்க வேண்டாம். சின்ன விஷயங்களே சில நேரத்தில் பெரிதாக மாறும். ஒரு ஆலமரம் என்பது எங்கிருந்து வருகிறது? ஒரு சின்ன விதையிலேருந்து வருது. துணூண்டு விதை, அதிலிருந்து கிளம்புறது தான் ஆலமரம். அப்புறம் எவ்வளோ பெருசாகுது அது. ஆலமரத்துக்கு 100ஆண்டு விழா, 200ஆவது ஆண்டு விழா, 300ஆவது ஆண்டு விழாலாம் கொண்டாடுவாங்க. அதுக்குள்ளே அது பல விழுதுகள் விட்டு அது மாட்டில் படர்ந்து வளர்ந்துடும். ஆனால் அதன் ஆரம்பம் ஒரு சிறிய வித்திலிருந்து, சிறிய விதையிலிருந்து. A small seed becomes big tree. அதே போல் சிறிய நன்மைகள் நடைபெறும். அந்த சிறிய நன்மைகள் பிற்காலத்திலே பெரிய பலனை கொடுக்கும். அதுதான் இன்றைய தினம் தனுசு ராசிக்கு முக்கியமான பலன். Rome was not built in a day. மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்த வண்ணம் இருக்கின்ற ஒரு நல்ல கிரக அமைப்பு, அற்புதமான கிரக அமைப்பு. அபூர்வமானதும் கூட, அரிதானதும் கூட. சற்று அரிதான கிரக சேர்க்கை என்று இதை சொல்லலாம். ஏனென்றால் 12 வருடத்திற்கு ஒரு முறை தான் குரு கடகத்திற்கு வரும். இந்த குரு கடகத்திலே இருக்கும் பொழுது சுக்கிரன் ஒரு முறை அதை கடந்து செல்லும். எனவே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு இடத்திலே. மகர ராசிக்கு இது மிகவும் சாதகமான இடம். 7இல் குரு சுக்கிரன் என்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை கற்கண்டாய் தித்திக்கும். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு காதலிப்பார்கள். அன்பு, நான் உன்னிடம் அதிகம் செலுத்துகிறேனா அல்லது நீ என்னிடம் அதிகம் அன்பு செலுத்துகிறாயா, பார்க்கலாமா என்று அன்பு செலுத்துவதிலே போட்டி போடுவார்கள். விட்டு கொடுப்பதிலே போட்டி போடுவார்கள். அந்த மாதிரி இன்னைக்கு கணவன் மனைவி உறவு என்பது கற்கண்டாய் தித்திக்கும். கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். கும்பராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் ஆட்சி. சூரியன் புதன் சேர்க்கை மிகப்பெரிய நன்மை செய்யும். இந்த சூரியன் புதன் சேர்க்கையை புதாதித்ய யோகம் என்று குறிப்பிடுவார்கள். தனித்த புதனை விட சூரியனோடு இணைந்த புதன் இன்னும் அதிக நன்மை செய்யும் என்பது ஜோதிடர்கள் மத்தியிலே நிலவுகின்ற ஒரு ஆழமான கருத்து. எனவே இந்த 5ஆம் இடமான மிதுனத்திலே சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் கும்பத்திற்கு இன்று நல்ல நாள். கும்பராசி அன்பர்கள் வியாபாரத்திலே கொடிகட்டி பறப்பார்கள். இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மீனராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். நன்மை செய்கின்ற கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையிலே இருக்கின்றன. சந்திரன் செவ்வாய் பார்வை ஒரு பெரிய யோகம். ஏனென்றால் மீனராசிக்கு 2மே திரிகோணாதிபதி. 5 குடைவன் 9 குடைவன். 5, 9 குடைவர்கள் எதிரெதிரே பார்த்து கொள்வது ஒரு மிகச்சிறப்பான யோகம். அதே போல் 4 குடைய புதன் 4ஆம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க மிக சிறப்பான யோகங்களுள் ஒன்று. ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்திலே கடகத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது என்பது எல்லாவற்றை காட்டிலும் மிகச் சிறப்பான யோகம். குரு உச்சம், 5ல் குரு உச்சம். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க, அவ்வளோ ரேராது. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. இப்போ கிடச்சிருக்கு, அதனால் விடாதீங்க. நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும், அதை சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்களை நழுவ விடக்கூடாது. கடவுள் சந்தர்ப்பத்தை உருவாக்கி விட்டுட்டு பக்கத்தில் இருப்பார். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. உழை அப்படிங்கிற வேர்டு என்ன அர்த்தம் அந்த இடத்துலனா பக்கத்தில்னு அர்த்தம். அருகில், அருகாமையில். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அதுவாக வினவி கொண்டு செல்லுமா. யாருக்கு? அசைக்க முடியாத ஊக்கமுடைய ஒருவனுக்கு,
அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அவன்ட்டு நேராக போகாது, அவன் பக்கத்தில் போய் நிற்கும். என்ன நீ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போய் நிற்கும். அது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அந்த உழைங்கிற இடத்துக்கு பக்கத்தில்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் நல்ல சந்தர்ப்பங்களை கிரியேட் பண்ணி நம்ம பக்கத்தில் நிற்க வச்சுருவார். அதை யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய திறமை, நம்ம பொறுப்பு. நம்ம அதை கோட்டை விட்டுட்டு அப்புறமா கடவுளை குத்தம் சொல்லக்கூடாது. கடவுள் இன்று நல்ல சந்தர்ப்பங்களை மீனராசிக்கு ஏற்படுத்துவார். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குதுங்கிறத நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா யூ ஷுட் கோ அண்ட் கிராப் இட். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து. இந்த குரலை ஞாபகம் வச்சுங்க. கொக்கு எப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்குமா. தண்ணி ஓடிட்டுருக்கோம், அதில் நடுவில் இது நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். அது அசையவே அசையாது, சில மாதிரி நிற்கும். அதுக்கு தேவையான ஆகாரம் அந்த மீன் வரும்போது பார்த்துக்கிட்டே இருக்கும். அது கரெக்டாக தன் காலை கிராஸ் பண்ணும்போது ஒரு செகண்டில் சக்குன்னு போட்டு எடுத்துரும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. கொக்கை போல் இரு கூம்பும் பருவத்து. கூம்பும் பருவம்னா டியூரிங் அப்சர்வேஷன், டியூரிங் த பீரியட் ஆஃப் அப்சர்வேஷன் யூ ஷுட் பி லைக் ஏ கொக்கு. அது ஒரு போடும்ல பட்டுன, அந்த மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை டக்குன்னு பிடிச்சிக்கணும். இன்றைய தினம் இந்த திருக்குறள் மீனராசிக்கு மிகவும் பொருந்தும். இன்றைய நாள் மீனராசிக்கு மிகச்சிறப்பான நாள். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு பௌர்ணமி. பௌர்ணமி நிலவில் பனி விழும் இரவில். நாளைக்கு பௌர்ணமி. பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி கிரிவலம், பௌர்ணமி விரதம், பௌர்ணமி சம்பந்தமான வழிபாடுகள் எல்லாமே நாளைக்கு தான். பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு போக முடியாதவர்கள் திருக்கழுகுன்றத்திற்கு வாருங்கள். திருக்கழுகுன்றம் கிரிவலத்திற்கு மிகவும் பெயர் போன புகழ்பெற்ற சிவஸ்தலம். இந்த திருக்கழுகுன்றம் ரொம்ப ஃபேமஸான கோவில். மூவர் தேவாரம் பாடிய சிவத்தலம். 4 முனிவர்கள் கழுகு வடிவிலே தினசரி மதிய உணவு சாப்பிட்டு விட்டு சென்றனர். கழுகு ரூபத்தில் வழிபட்டதால் கழுகு குன்றம். திரு அப்படிங்கிறது முன்னால் ப்ரிஃபிக்ஸ் திரு. கழுகு குன்றம், குன்றம்னா மலை. திரு கழுகு குன்றம், திருக்கழுகுன்றம். இட்ஸ் நியர் செங்கல்பட்டு. தமிழ்நாட்டின் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்குது திருக்கழுகுன்றம். ரொம்ப புகழ்பெற்ற பழமையான பாடல் பெற்ற தலங்களிலே ஒன்று. மூவர் தேவாரம் பாடப்பட்ட தலங்களிலே ஒன்று. எனவே அங்கும் சென்று கிரிவலம் செய்யலாம். திருவண்ணாமலை விட சின்னது தான் இது. அவ்வளோ நேரம் ஆகாது கிரிவலத்துக்கு, சீக்கிரம் முடிஞ்சிடும். ரொம்ப தூரம் நடக்க முடியல கிரிவலத்துக்குன்னா திருக்கழுகுன்றம் வாங்க. திருக்கழுகுன்றத்தில் கிரிவலம் பண்ணுங்க. வாடிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாடிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனதூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷகுணம் பாதாத்மஜ மகள் மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம்
14ஆம் தேதி 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினம்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் புண்ணிய தீர்த்த யாத்திரைகளுக்கு போகும் பொழுது அங்கே குளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது அப்படின்னா அந்த பலன் நமக்கு கிடைக்காம போகுமா அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி அங்கே பூஜைகள் செய்யணும்னு நினைக்கும் பொழுது பூஜைகளை விரைவாக பண்ணணும்னு மந்திரங்களை வேக வேகமாக சொல்கிறது நமக்கு முழுமையான ஒரு பலனை கொடுக்குமா அப்படின்றத பற்றின விளக்கமும் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. நீங்கள் இந்த மந்திரங்களை வேக வேகமாக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துனீங்க. ஒரு முக்கியமான விஷயம் அது. நீங்கள் கேட்ட அந்த ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பேசுகிற ஒரு சொல்லுக்கு கூட தமிழ் சொல்லில் இந்த அரை மாத்திரை, ஒரு மாத்திரை, 1.5 மாத்திரை, 2 மாத்திரை அப்படின்லாம் சொல்லுவாள். மாத்திரா காலம் அப்படின்னு பேர். அப்போ கா அப்படின்னு சொல்கிறோம், கா அப்படின்றோம், காலை அப்படின்றோம். அதே கடும் கோபம்ன்றோம். அப்போ அந்த ஒரு சொற்களுக்கும் அந்த மாத்திரா காலம் எப்படி நம்ம தமிழில் கணக்கிடுறோமோ, சமஸ்கிருதத்துலேயும் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. பாடல்களில் கூட நீங்கள் பாட்டெல்லாம் பாடும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பாட்டுன்னா தெரியாதவா இருக்காது. அதில் ஆரோகம் அவரோகம் வரும். உச்சஸ்தாயில் பாடுறது, அந்த வார்த்தைகளை இறங்கி போகிறது, அவரோகம் ஆரோகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஸ்வரத்துலேயும் உண்டு. இது ஒவ்வொரு இடத்துலையும் வேத மந்திரங்கள் ஒருவேளை உச்சரிக்கக்கூடிய முறையில் மாறுதல் வரலாம். அதுக்கு தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆரிய பிராமணர்கள், திராவிட பிராமணர்கள் சொல்லுவேன். ஏன்னா இந்த பக்கத்தில் நம்ம ரொம்ப அதிகமாக பார்ப்போம் விஷயங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம். நீங்கள் வடதேசம்லாம் போனால் கொஞ்சம் ஆச்சாரம் குறைவுன்றது என்னோடய அபிப்பிராயம். அது எந்த அளவோ, நான் இந்த அளவுக்கு பல இடங்களுக்கு போனதில் என்னோடய அபிப்பிராயம். அப்போ அந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது கால அளவுகள் மாறலாமான்னா மாறக்கூடாது. இப்போ கூட கோயில்களில் அர்ச்சனை பண்ணும்பொழுது அதை ராகம் போட்டு பண்ணலாமான்னா சில பெரியோர்கள் ஒத்துக்க மாட்டேன்றான். இப்போ கிருஷ்ணாய நமகா ஓம் கமலாநாதாய நமகா ஓம் வாசுதேவாய நமகான்னு பண்ணுறோம். இதே ஓம் கமலாநாதாய அப்படின்னு பண்ணலாமான்னு ஒத்துக்க மாட்டேன்றான். சில பெரியோர்கள் ராகம் போட்டு அர்ச்சனை பண்ணுறதை ஒத்துக்கலை. அதே மாதிரி இந்த மந்திரங்கள்னு சொல்லும்போது, ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அந்த ஸ்வரங்கள் 1 நிமிஷத்தில் முடியும்னா நீங்கள் அரை நிமிஷத்தில் முடித்தாலும் தப்பு தான், 1.5 நிமிஷம் ஆக்கினாலும் தப்பு தான். ஏன்னா சில வேத மந்திரங்களை நீங்கள் இஷ்டத்துக்கு பாட்டெல்லாம் பாட முடியாது. ஆனால் சாம வேதம்ன்றது அது பாடல்களாகவே வரும். அது வேறு, அது நல்ல ராகம் போட்டுணும், அது வேறு விஷயம். அது இயற்கையாக அப்படி தான் பாடணுன்றது பாடுறான். அப்போ நீங்கள் ஒரு ஹோமமோ யாகமோ பண்ணும்பொழுது நீங்கள் அதை வேகமாக அந்த மந்திரத்தை சொல்கிறதோ இல்லை அந்த மந்திரத்தை இழுத்து சொல்கிறதோ ரெண்டுமே கூடாது. ஓம் அக்னியே ஸ்வாகா அப்படின்றீங்கன்னா ஓம் அக்னியே ஸ்வாகா அப்படின்லாம் நம்ம இஷ்டத்துக்கு இழுக்கக்கூடாது. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு பிரமாணம் உண்டு. அதனால் நீங்கள் வேக வேகமானு சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ மழை வர போகிறதுன்றதுனால நீங்கள் வேக வேகமாக பண்ணிடலாமான்னா அப்படிலாம் வேக வேகமாக பண்ண முடியாது. வேணும்னா இப்போ புருஷ சுக்தம், ஸ்ரீ சுக்தம், நாராயண சுக்தம், விஷ்ணு சுக்தம், துர்கா சுக்தங்களால் பண்ணுறீங்கன்னா முடியாதுன்னா டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், புருஷ சுக்தம், ஸ்ரீ சுக்தம் 2 மட்டும் சொல்லி முடிச்சிட்டோம், மழை வருது இங்கே உட்காந்து பண்ண முடியாதுன்னா கிளம்பிடலாம். இப்போ அதனால் மந்திரங்களை வேக வேகமாக சொல்கிறோன்ற வார்த்தைகளோ சம்பிரதாயத்தை வேக வேகமாக செய்கிறன்றதோ கூடாது. ஒரு சம்பிரதாயத்துக்கு என்ன சொல்லியிருக்கோ அந்த சம்பிரதாயத்தை மீறி செய்கிறதோ வேக வேகமாக செய்கிறதோ கூடாது. ஆனால் ஒவ்வொரு இடங்களுக்கும் சில சம்பிரதாயம் இருக்கும். இப்போ காசிக்கு போகிறீங்கன்னா அங்கே சிரார்த்தம் கொடுக்கக்கூடிய முறைகள்னு சிலது இருக்கலாம். கயாவில் போனீங்கன்னா அங்கே சில முறைகள் இருக்கலாம். நம்ம பக்கங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிரார்த்தம் பண்ணுறதுல சில முறைகள் இருக்கலாம். அங்கங்கே இருக்கக்கூடிய என்ன முறையோ நம்ம அதை தான் கடைப்பிடிக்கணுமே தவிர அங்கே இருக்கிற முறையை நம்ம செய்யக்கூடிய சம்பிரதாயத்தோடு கொண்டு போய் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ கயாவில் பிராமண போஜனம் பண்ணும்போது சொக்கா போட்டுட்டு சாப்பிடுவான்னா அவளோட சம்பிரதாயம் நம்ம அதை ஏற்றுக்கணும். இப்போ நம்ம பக்கம் பிராமணர்கள் சாப்பிடும்போது சொக்கா போடாமல் சாப்பிட்றா, அங்கே இருக்கிறவா சொக்கா போட்டுன்னு சாப்பிட்றான்னா அங்கே இருக்கிற சம்பிரதாயத்தை தான் நம்ம ஏற்றுக்கணும். அவள் பூரி சேர்த்துப்பான்னா அதை தான் ஏற்றுக்கணும். நான் இப்போ அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. சில சம்பிரதாயம் சில மந்திரங்களை அவளோட பத்ததியில் தான் ஏற்றுக்கணுமே தவிர நாம் பெருசாக இது நம்ம மாற்றுறோன்னு சொல்லக்கூடாது. ஒரு பெரியவர் ரொம்ப வசதியானவர் கயாவில் சிராட்டம் பண்ணுறதுக்காக இங்கேருந்து ஒரு 15-20 பிராமணர்களை கூட்டுட்டு போய் பண்ணிவிட்டோ அங்கே இருக்கிற பிராமணரை பண்ண வைக்கலை. இதை பெரியவா கிட்ட போய் சொன்னதாக சொல்வா. அப்போ பெரியவா தீர்த்த பிராமணர்கள் இருக்கும்பொழுது நம்ம இங்கேருந்து கூட்டுட்டு போனால் கூட அவளை வச்சு தான் அவள் சொல்கிறபடி செய்யணுமே தவிர நாம நமக்கு விஷயம் தெரியுன்றதுனால
வசதி இருக்குன்றதுனால நம்ம அழைச்சிட்டு போய் செய்யக்கூடாதுன்னு சொன்னதாக கூட சொல்வாள். அதனால் தீர்த்த பிராமணர்கள்னு அவள் என்ன பத்ததிகளை கையாளுறாளோ அதுக்கு நம்ம உட்படணும். ஆனால் நமக்கு அந்த சாஸ்திரம் தெரியாதுன்றதுனால அவள் வந்து சில இடங்களில் வந்து சில விஷயங்களை வந்து குறைச்சிட்டான்னா நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மந்திர லோபம்ன்றது அவளை சேரும், தட்சண லோபம்தான் நம்ம சேரும். இப்போ பிரயாகையில் மகா சங்கல்பம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நம்ம 100 பேர் போனவாளை உட்கார வச்சு அவன் வந்து லகு சங்கல்பம் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் கேட்டேன், மகா சங்கல்பம்னு சொன்னீங்களே, இப்போ லகு சங்கல்பம் பண்ணுறீங்களே. இல்லை இது மகா சங்கல்பம்னா, இல்லை இது மகா சங்கல்பம் கிடையாது. அப்புறம் அதை பகவத மகா புருஷஸ்திய அசிந்திய பரிமித சக்தின்னு நான் ஆரம்பித்த பிறகு அப்புறம் அதை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பித்தான். அது மாதிரி மகா சங்கல்பம்னு சொல்கிறேன்னு 200 ரூபா தட்சணை அதிகப்படியாக கேட்டுட்டு லகு சங்கல்பம் பண்ணுறான்னும் போது அதை வந்து நம்ம கேட்கலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மந்திரங்களோ வழிமுறைகளையோ நாம் குறுக்கிட அதிகாரம் கிடையாது. அங்கே என்ன பத்ததியோ அந்த பத்ததி தான். இப்போ பல்குனி நதி போகிறீங்க, சீதையோட சாபத்தால் பல்குனி நதி எப்பயுமே வறண்டு தான் இருக்கும். அப்போ பல்குனி நதியில் நாம் மூழ்கி குளிக்க முடியுமானா முடியாது. எப்பயாவது ஒரு வாட்டி நல்ல வெள்ளம் வரும்போது 2 அடி தண்ணி ஓடும், அது 3 அடி தண்ணி ஓடும், அதுவே அதிகம். நான் அது மாதிரி ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். மற்றபடி ஒரு ட்ரம்மு போட்டிருப்பா, அந்த ட்ரம்மு உள்ள தண்ணி இருக்கும், அதை தான் அவள் எடுத்து கொடுப்பாள். அப்போ அங்கே பல்குனி நதியில் குளித்ததா சங்கல்பம் தான் பண்ணுவாள். பல்குனி நதியில் குளிக்க முடியாது, குளித்ததா சங்கல்பம் தான் பண்ணுவாள். அப்போ ஸ்நான சங்கல்பம் தான் அங்கே. இப்போ கூட நாங்கள் எத்தனையோ முறை கைலாயம் போகும்போது மானசரோவரில் குளிச்சுருக்கோம். என்ன பண்ணுவோம்னா நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா, அந்த நல்லெண்ணெயை வந்து உடம்பு முழுக்க தடவிண்டு அதுக்கப்புறம் அதில் குளிப்போம். ஏன்னா கடுமையான குளிராக இருக்கும். அதுவும் அந்த மே ஜூன்லாம் போனீங்கன்னா ஐஸ் வாட்டரை விட கடுமையான குளிர். அப்போ இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் குளிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடாச்சு. அப்போ அந்த ஊர் அரசாங்கம் குளிக்கக்கூடாது, குளித்தால் தண்டிப்பேன்னு போர்டே வச்சுட்டா. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? அப்போ ஸ்நான சங்கல்பம் பண்ணலாம். போய் முதல்ல அந்த ஜலத்தை வலது கையால் தொடணும், தொட்டு 3 தடவை தலையில் புரோட்சிக்கலாம். அவருக்கு 2 கையும் அலம்பிக்கணும். அதுக்கப்புறம் காலை அதில் நினச்சி நம்ம வீட்டுக்கு பிரசாதமாக தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வரலாம். அப்போ அங்கே புரோட்சனை பண்ணும்போது குளித்த பலன் கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்கும். பல்குனி நதியிலையோ மானசரோவர்லையோ குளிக்க முடியாமல் போனால் தீர்த்தத்தை புரோட்சனை பண்ணாலே குளித்த பலன் கட்டாயம் கிடைக்கும். அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஆனால் எந்த நதிகளில் குளித்தாலும் சோப் போட்டு குளிக்கிறதோ, தலைக்கு வந்து ஷாம்பு போட்டு குளிக்கிறதோ, அந்த நதிகளில் துணிகளையோ இல்லை நாம் உபயோகப்படுத்தின பொருட்களை விடுறதையும் கட்டாயம் தவிர்க்கணும். இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். புண்ணிய நதிகளில் குளிக்காமல் போயிட்டா அதுக்கான பலன் கிடைக்காம போயிடுமா அப்படின்றத பற்றின விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? சிவகாசியிலேருந்து பேசுகிறேன் மேம். என்னோட பேர் மகேஸ்வரி. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? அண்ணனுக்கு கல்யாணம் லேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு மேம், அதுக்காகத்தான். என்ன உத்தியோகம் பண்ணுறாங்கம்மா அண்ணா? சென்னையில் பர்ச்சேஸ் இன்ஜினியராக வேலை பார்க்குறாங்க மேம். சரிங்கம்மா. அவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 18/1/1994. பிறந்த நேரம் 6:10 PM. ராசி நட்சத்திரமா? ராசி வந்து மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். சரிங்கம்மா. எவ்வளோ வருஷமாக வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்கம்மா? ஒரு 2 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கோம் மேம். சரிங்கம்மா. திருமணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத சுவாமிஜி உங்களுக்கு சொல்லுவாங்க. சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி திருமண தடை விலக என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். சில எளிய பரிகாரம் சொல்கிறோம், செய் சொல்லுங்கள். கட்டாயம் விவாக தடை விலகும். அவரோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு, நீங்கள் சென்னையில் இருக்கிறதா சொன்னீங்க, அவரோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பல்லாவரத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்க திருநீர் மலைன்னு இருக்குது. அங்கே இருக்க ரங்கநாதர் சுவாமியை போய் முதல்ல தரிசிக்க சொல்லுங்கள். ஒருவேளை அங்கே போக முடியலன்னா அவர் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நித்திய கல்யாண பெருமாளை போய் தரிசிக்க சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் மங்களாசாசனம் பண்ண இடம், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 108 திவ்ய தேசத்தில் முக்கியமானது. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அனந்த சயன பெருமாளை தரிசிக்க சொல்லுங்கள். இந்த தரிசனம் பண்ணி முடித்த பிறகு ஏதாவது ஒரு சுக்கிரவாரத்தில் வெள்ளிக்கிழமை கிராமத்தில் இருக்கிற கோயிலில் அரச மர கன்று வாங்கி நட சொல்லுங்கள். எந்த ஊரில் வேணால் நடலாம், ஆனால் அதுவும் கிராமமாக இருக்கணும். எல்லை தெய்வம் கோயிலில் ஒதிய மரம் நடுறத வேண்டுதல் வச்சுக்கோங்க. ஜாதகம் கொடுக்கல் வாங்கல் பேசுறது புதன்கிழமை வேண்டாம், மற்ற நாளில் பேச சொல்லுங்கள். எந்த ஒரு சுபகாரியங்கள் அவர் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அவரோட இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஆரம்பிக்க சொல்லுங்கள். கட்டாயம் இந்த வருஷம் விவாகம் சுபமாக முடியும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.
விவாக தடை விலக நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, உடல் வலி, கைகால் வலி, முடக்குவாதம் இதெல்லாம் இருக்குது. உள்ளுக்கு மருந்து சொல்லியிருக்கீங்க, ஏதாவது ஒரு தைலம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக இந்த வலிப்பு நோய் வந்தாலும் சரி, முடக்குவாதம் வந்தாலும் சரி, சொல்ல முடியாத அளவுக்கு வலி இருக்கும். என்னதான் மருந்து மாத்திரலாம் சாப்பிட்டாலும் ஒரு சில நேரங்களில் வலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும், குறையவே குறையாது. அந்த நேரத்தில் ஏதாவது நல்ல ஒரு தைலம் ஒன்று நல்லா கொஞ்சம் சூடு பறக்க நல்லா தேய்ச்சி நல்லா ஒத்தடம் கொடுத்தோம்னா இதமாக இருக்கும். அதுவும் யாராவது ஒருத்தவங்க நல்லா பிடிச்சு விட்டாலும் சரி, அந்த தைலத்தை நல்லா தேய்த்து ஒத்தடம் கொடுத்தாலும் நல்லா இதமாக இருக்கும். அதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க செஞ்சாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பொதுவாக இந்த வலியெல்லாம் வருவதற்கு முக்கியமான காரணம் நம் உடலில் இரும்பு சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் சத்து இதெல்லாம் குறையும் பொழுது வருவதற்கு வாய்ப்புண்டு. நம்ம வேலையை நம்ம எப்போ செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பையிலேருந்து நமக்கு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே நமக்கு கூடவே இருக்கும். வலியை போக்குவதற்கும் முடக்குவாதம், பாரிசவாதம், பக்கவாதம், வலிப்பு இவற்றையெல்லாம் போக்குவதற்கு ஒரு தைலம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த தைலம் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, வாத நோய்களை சரி செய்யக்கூடிய தைலம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கோஷ்டம், கோரைக்கிழங்கு, வசம்பு, சுக்கு, கிராம்பு, இலுப்ப எண்ணெய், வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய். இப்போ அந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு தைலம் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 5 கிராம் கோஷ்டம், 5 கிராம் வசம்பு, 5 கிராம் சுக்கு, 5 கிராம் கோரைக்கிழங்கு, 5 கிராம் கிராம்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தைலம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 50 மில்லி இலுப்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட 50 மில்லி வேப்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இலுப்ப எண்ணெய் கொஞ்சம் நெய் மாதிரி இருக்கும், அது நல்லா உருகணும். எண்ணெய் லேசாக சூடானதும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சிக்கலாம். 5 கிராம் கோஷ்டம், 5 கிராம் கோரைக்கிழங்கு, 5 கிராம் வசம்பு, 5 கிராம் சுக்கு, 5 கிராம் கிராம்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது 5 பொருட்களுமே 5 கிராம் எடுத்து ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும். இதில் வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கசப்பு சுவையோடு தான், இந்த கசப்பு வாசனை அதிகமாக இருக்கும் இந்த தைலத்தில். இது தைலம் காய்ச்சும் போது சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா, இல்லை அதே மாதிரி வயதானவங்க கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்ல காத்தோட்டமாக அவங்கள உட்கார சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே இதை காய்ச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த நெடி குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. இப்போ இந்த தைலம் நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம போட்ட அந்த பொடி நல்லா கொஞ்சம் நம்ம கலரும் போதே கொரன்னு வரும், அதுதான் பதம். ஏன்னா இதில் எதுவுமே ஈரப்பதம் உள்ள பொருட்கள் நம்ம எதுவுமே சேர்க்கலை, எல்லாமே கடை சரக்கு தான் சேர்த்துருக்கோம். அது கொஞ்சம் நம்ம கலரும் போதே முதல்ல கலரும் போது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நல்லா ஒரு மாதிரி மொறுன்னு நமக்கு கலரும் போதே தெரியும். அந்த பதத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தைலம் தயாராகிடுச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வசம்பு வெள்ளை வெள்ளப்பான்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது. இந்த வசம்பை நல்லா வானலில் போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி தைலத்தில் சேர்த்துருக்கோம். இந்த வசம்பில் டானியன் இருக்குது, துத்தநாகம் இருக்குது, தாமிரம் இருக்குது, குர்சட்டின் இருக்குது, ஃபெருலிக் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் வலியை போக்குவதற்கும் நரம்புகளில் வரக்கூடிய வலி வீக்கத்தை குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி உள்ளுக்கு சாப்பிடும்பொழுது நரம்பு தளர்ச்சியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது. வலிப்பு தாக்கம், முடக்குவாதம், பக்கவாதம் இவற்றையெல்லாம் போக்குவதற்கு வசம்பு பயன்படக்கூடியது. கோரைக்கிழங்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இதில் டானின் இருக்குது, சஃபோன் இருக்குது, துத்தநாகம் இருக்குது, உயிர்சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் நிறையவே இருக்குது, அல்கலாய்டெலாம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. உள்ளுக்கு சாப்பிடும்பொழுது மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. வலி வீக்கத்தை குறைப்பதற்கு பயன்படக்கூடியது. கோரைக்கிழங்கு வாராகி மலம் சொல்லுவாங்க. இது கோஸ்டம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது. இதில் குளோரோஜெனிக் இருக்குது, ஆந்த்ரகுனின் இருக்குது, லாக்டோன் இருக்குது, டானின் இருக்குது, சஃபோன் இருக்குது, அல்கலாய்டு இருக்குது, ஃப்ளவனாய்டு இருக்குது, ரெசின் இருக்குது, உயிர்சத்துக்கள், தாது உப்புக்கெல்லாம் நிறையவே இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது கோஸ்டம்.
வலி வீக்கத்தை குறைப்பதற்கும் வலிப்பு தாக்கத்தை குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது கோஸ்டம். அடுத்து லவங்கத்தை சேர்த்துருக்கோம், மத்திய நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய பாதிப்பில் போக்குவதற்கு பயன்படக்கூடியது. இந்த தைலத்தை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, தீவிரமான தலைவலி இருக்கிறவங்க, தினசரி தலைவலி இருக்கும், சைனஸ் பாதிப்பு இருந்தாலும் சரி, நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, தூங்காமல் கண் விழித்து வேலை செய்கிறவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். அந்த மாதிரி தலைவலி இருக்கிறவங்க, கழுத்து நரம்பில் பாதிப்பு இருக்கிறவங்க, மூளை சிறுகளில் வந்து சேதம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். அதுமாதிரி கண்களில் வந்து பார்வை குறைபாடு இருந்தாலும், ஆப்டிக் நரம்பில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் தலைவலி வருவதற்கு வாய்ப்புண்டு. தலைவலி இருக்கிறவங்க இந்த தைலத்தை வந்து காலையில் நல்லா தலையில் தடவிட்டு வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த தலைவலி படிப்படியாக குறையும். அதுக்கப்புறம் கழுத்து வலி, தோள்பட்டை வலி இருக்கிறவங்க நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு வெந்நீரில் குளிக்கலாம். தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த கழுத்து வலி, கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் அவற்றையெல்லாம் சரி செய்வதற்கும், கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகுவலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. இந்த தைலத்தில் நம்ம உடலில் எந்தெந்த உறுப்புகள்லாம் செயலிழந்து போயிருக்குதோ அது மேலே நல்லா தடவிட்டு கொஞ்சம் நீவி விட்டாலே போதுமானது. மசாஜ் பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சால் செய்யணும். அப்படி இல்லைன்னா தைலத்தை மட்டும் தடவிட்டு வெந்நீர் ஒத்தரம் கொடுக்கலாம். கொடுக்க தெரியலன்னா குளிக்கலாம். வெந்நீரில் குளித்தாலே போதுமானது. தொடர்ந்து செய்யும் பொழுது பக்கவாதம், பாரிசவாதம், முகவாதம் இதெல்லாம் படிப்படியாக குறையும். உடலில் இருக்கக்கூடிய எல்லா வலியை போக்குவதற்கும் இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். நேயர்களே, வாத நோய்களை சரி செய்யக்கூடிய தைலம் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல 5 கிராம் கோஷ்டம், 5 கிராம் கோரைக்கிழங்கு, 5 கிராம் வசம்பு, 5 கிராம் சுக்கு, 5 கிராம் கிராம்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வானல்ல 50 மில்லி இழுப்ப எண்ணெய், 50 மில்லி வேப்பெண்ணெய், 50 மில்லி நல்லெண்ணெய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எண்ணெய் லேசாக சூடானதும் நம்ம பொடி பண்ணி வச்ச பொடியை போட்டு ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி வடிகட்டி எடுத்தோம்னா இந்த தைலம் தயார். நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல் ஒரு தைலம் தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு, நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக பாதாம், முந்திரி இதெல்லாம் வந்து தினமுமே ஒரு 4 பாதாமோ இல்லை 4 முந்திரியோ சாப்பிடுவோம். அதே மாதிரி முக்கியமாக வந்து பிஸ்தா பருப்பும் சாப்பிடணும். இந்த பிஸ்தா பருப்பை நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது. ஒரு சில பிஸ்தா பருப்பு பார்த்திங்கன்னா அந்த ஓடோடு இருக்கும், அது உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் உப்பு சுவையோடு இருக்கும். ஒரு சிலது ஓடு இல்லாமல் உப்பு சுவை இல்லாமலும் இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிடலாம். தினமும் ஒரு 4 பிஸ்தா பருப்போ இல்லை ஒரு 5-6 பிஸ்தா பருப்பு தினமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பிற்காலத்தில் பெரிய வியாதிகள், கேன்சர் போன்ற பெரிய வியாதிகள் வராமல் தடுக்கப்படும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இரத்த விருத்தி ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். முக்கியமாக சர்க்கரை நோய் வராது. மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.